இந்த கோவில்ல நடக்கிற அதிசயம் மாதிரி சென்னையில நீங்க வேற எங்கேயுமே கேள்விப்பட்டு இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம சென்னை வில்லிவாக்கம்ல இருக்க பாலியம்மன் கோவில்ல தான் பாத்துட்டு இருக்கோம். நம்ம கோவில்ல ஆடி மாசம் திருவிழா ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு குடத்துக்கு காப்பு கட்டி அப்புறம் அம்மனுக்கு காப்பு கட்டுவாங்க. நான் சின்ன வயசுல இருந்து ஆடி மாசம் வந்தாலே இந்த ஒரு திருவிழாக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். காப்பு கட்டுறதுக்கு முன்னாடி சாமியை அழைச்சு வாக்கு கேட்பாங்க. அதெல்லாம் நேர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு கூஸ் பம்ஸா இருக்கும்னு. உடுக்க பம்பை அடிச்சு சாமியை அழைப்பாங்க. எல்லாரும் பக்தியோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா சாமி ரொம்ப நேரம் கழிச்சுதான் வந்துச்சு. பார்க்கும் போது வேற லெவல்ல இருந்துச்சு. குடத்துக்கு காப்பு கட்டின அப்புறம் கோவிலுக்கு கொண்டு வருவாங்க. அதுக்காக அங்க எல்லாருமே ரெடியா இருந்தாங்க. மேல வாத்தியம் சும்மா அந்த ஏரியாவே ஒரு மாதிரி பக்தி களை கட்டி இருந்தது. செம்ம கூட்டம். டோட்டல் வில்லிவாக்கமே இங்கதான் இருந்துச்சு. வெடி எல்லாம் வெடிச்சு பார்க்கவே செம்ம சூப்பரா இருந்துச்சு. ஒரு வழியா கோவிலுக்கு வந்தாச்சு. கோவிலுக்குள்ள காப்பு கட்டின குடத்தை தூக்கிக்கிட்டு ஆடி வரும்போது அங்க வந்த மக்கள் எல்லாருமே சாமி ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த திருவிழா 10 நாள் நடக்கும். சுத்து வட்டாரம்ல இருக்க எல்லா ஊர் மக்களும் இந்த கோவிலுக்கு வருவாங்க. இங்க டியூட்டில இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் தான் ரொம்பவே பாவம். மக்கள் கொஞ்சமாச்சும் நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணாதான் போலீஸால அந்த கூட்ட நெரிசல்ல கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்கு மக்களும் நம்ம கொஞ்சம் ஒத்துழைக்கணும். கொஞ்சம் இடம் விட்டு நின்னு சாமிய பாருங்க பொறுமையா. இதுக்கு அப்புறம் தாங்க தரமான சம்பவமே. காப்பு கட்டின குடத்தை தூக்கிக்கிட்டு சாமி சன்னிதானத்துக்குள்ள போகும்போது பார்க்கணும். வேற லெவல் ஒரு ஃபீலை தரும். நான்லாம் ஸ்டன் ஆகி பார்த்தேன். நம்மளே அறியாம கையெடுத்து கும்பிடுவோம். சாமியை பார்க்கும்போது அப்படியே நேர்ல இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. இந்த வைபோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.